திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 3 ஆண்டுகால ஆட்சி கொலை கொள்ளை சம்பவம்தான் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருப்பது. பெண் காவலர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியுள்ளது. அதுவும் சீருடையில் இருக்கின்ற பெண் காவலரை வெட்டிய கொடூர மிருகம் தற்பொழுது நேரடியாக காவல்துறை கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தைரியம் எப்படி வந்துள்ளது என்பதையும் பார்க்கலாம். இதற்கு திமுக உடந்தையாக இருக்கிறதா? காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் தமிழக மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. அதாவது பெண் காவலர் டில்லி ராணி வழக்கம்போல் தனது பணியை மேற்கொள்வதற்காக காவல் நிலையத்தில் இருந்து பிற்பகல் வேளை தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். பெரிய காஞ்சிபுரம் சாலை தெருப்பகுதியில் உள்ள இந்தியன் வங்கி அருகே வந்தபொழுது மர்ம நபர் ஒருவர் அவரை வழிமறைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கண் இமைக்கும் நேரத்தில் தான் மறைத்து வைத்திருந்த அருவாளால் சீருடையில் இருந்த டில்லி ராணியை சரமாரியாக வெட்டிய கொடூர தாக்குதலில் ஈடுபட்டு அங்கிருந்தும் தப்பி சென்றுள்ளார். சிகிச்சையில் பலன் இன்றி தற்பொழுது உயிரிழந்துள்ளார். எதிர்பாராத விதமாக நடந்த இந்த கொடூர தாக்குதலில் பெண் காவலர் டில்லி ராணியின் கை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டி காயங்கள் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்து விழுந்து உயிருக்கு போராடியுள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக போலீசாருக்கு தகவல்கள் அளித்து 108 ஆம்புலன்ஸுக்கும் வாகனம் மூலம் பெண் காவலர் டில்லி ராணியை சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்துள்ளனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட பெண் காவலர் டில்லிக்கு தொடர்ச்சியாக தீவிர சிகிச்சை மேற்கொண்டும் வருகிறது. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தற்பொழுது இப்படிப்பட்ட கொடூரங்கள் தான் நடைபெற்று வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் குற்றம் சாட்டியுள்ளார். இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். திமுக இதற்கு உடந்தையாக இருக்கிறதா? பெண் காவலர் அதிகாரியை தாக்கிய கொடூர மிருகத்திற்கு என்ன தண்டனை வழங்கினால் இதுபோன்ற தவறுகள் நடக்காது என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.